ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக. வாங்க எப்படி செஞ்சு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் முருங்கைக்கீரை நல்லா பிச்சுட்டு க்ளீன் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்றனால அழகாக க்ளீன் பண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு இந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நமக்கு கடலை மாவு தேவைப்படும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூட ஒரு 4 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதை கலக்கும்போது கொஞ்சம் போல் தண்ணி தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. நல்லா கலந்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். டோட்டலாக 1 கப் சேர்க்க போகிறோம். நல்லா மாவு பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை கம்மியாக கூட தேவைப்படலாம். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்க முருங்கைக்கீரை நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவுக்கு எனக்கு கரெக்டாக ஆணிச்சு. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கிடச்சிச்சின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கைகளை தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லா உருண்டைகளுமே ஒரு பிளேட்டில் அழகாக அடுக்கி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். கையில் தண்ணி நினச்சிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளீனாக வரும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா உருண்டைகளுமே நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெயை சூடுபடுத்திட்டு நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. குறைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எல்லா உருண்டைகளும் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா மேலெல்லாம் நல்லா செவந்துடும். பட் உள்ளே வேகாமல் போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உருண்டைகளை போட்டு ஓட்டி திருப்பிடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. இல்லைன்னா உருண்டைகள் எல்லாம் உடஞ்சிரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுட சுட சூப்பரான கீரை போண்டா தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ளேயும் அவ்வளோ சாஃப்டாக, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.